ஹலோ ஆல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மேக்ஸ் எக்ஸாமும் காமர்ஸ் எக்ஸாமும் முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கமான் கைஸ். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. உங்க நேம்? லாஸ்யா. நீங்க? சப்தகிரீஷ். எப்படி இருந்தது எக்ஸாம்? ஸோ எத்தனை நாள் உங்களுக்கு மேக்ஸ் எழுதிருக்கீங்க? ஓகே, சூப்பர்மா. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாமுக்கு? இன்டென்ஷனா தான் இருந்துச்சு ப்ரிப்பரேஷன். ஓகே. இப்போ பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. 5 மார்க்லாம் ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் கம்பல்சரியில தான் லேட்டா ட்விஸ்ட் பண்ணிருந்தாங்க. பட் யாரா இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட 80% ஸ்கோர் பண்ணுவாங்க. PYQsலாம் இன்வால்வ் ஆயிருந்ததா क्वेश्चन பேப்பர்ஸ்ல? PYQs ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. இருந்துச்சு. ஓகே. இப்போ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க ஆல்ரெடி? அங்க ஜெனரலா தான் படிச்சோம். எனக்கு என்ன ஒரு படிச்சது மோஸ்ட்லி வந்திருந்தது. 85 வந்து நான் ஷியரா சொல்றேன். ஓகே, 85 ஸ்கோர் பண்ணிருவீங்க. 85 பிளஸ். பிளஸ் நீங்கமா? 70 above. 70 above. So all the best both of you. Next in exam. Computer science. Okay, prepare well. All the best. Thank you. Okay, exam எப்படி எழுதுனீங்க? ரீசெண்டா பண்ணிருக்கீங்க. எதுவும் கஷ்டமா இருந்ததா? ரொம்பலாம் கஷ்டமா இல்ல. படிச்ச क्वेश्चन வந்து கண்டென்ட்ல எழுதி இருக்க தெரியாததுக்கு. ஓகே. ஓகே. சோ எவ்வளவு ஈஸியா இருந்தது क्वेश्चन பேப்பர்? ரொம்பலாம் டஃபா இல்ல. புக் இன்சைட்ல இருந்தது இல்ல புக் பேக்ல இருந்தா. ஓகே. PYQsலாம் கேட்டிருந்தாங்களா? இது அவுட் சைடுல இருந்து இன்சைட்ல இருந்து ரெண்டே क्वेश्चन மட்டும் கேட்டிருந்தாங்க. ஓகே, அதாவது புக்குக்குள்ள இருந்து. ஓகே ஃபைன். மத்தபடி ஈஸி தான். சோ எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடண்ட். நான் எனக்கு என்ன 50 அந்த அளவுக்கு தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட் மா. நல்லா பண்ணுங்க. என் பேர் தர்ஷன். நான் 12th ஸ்டாண்டர்ட். ஓகேவா தான் இருந்தது. காமர்ஸ் எல்லா சப்ஜெக்டும் ஈஸியா இருந்தது. ஆனா நல்லா படிச்சிருந்தா அட்டெண்ட் பண்ணலாம் எல்லா क्वेश्चंस. ஓகே. எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணீங்க நேத்து? நான் 3 days நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் இருந்தோம். ஓகே. காமர்ஸ் ஈஸியா இருக்கனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே. கம்பல்சரி புரிஞ்சாங்கன்னா நல்லா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேமா. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. थैंक यू. உன் பேரு? ஹர்ஷித். எக்ஸாம் எப்படி எழுதுன? சூப்பரா ஈஸியா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பேப்பர் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆமா. ஓகே. 95 மேல வரும். 95 பிளஸ். நீ நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா பேப்பர் ரொம்ப ஈஸி. ஆமா, பேப்பர் ஈஸி. எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க? நான் லாஸ்ட் 2 நாள் ஃப்ரீயா விட்டுட்டேன், படிச்சுட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா எதுவுமே அப்படியே திறந்து பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் நாள் உட்காந்து படிச்சேன். நேத்து தான் படிச்சிருக்கீங்க? ஆமா. நேத்து ஃபுல் டே படிச்சீங்களா? இது ஃபுல் டே படிச்சேன். அதான் நைட் ஆரம்பிச்சு 12 o'clock தூங்கல. அதை அப்படியே படிச்சு நைட்டு இன்னைக்கு நேத்து நைட் 12 o'clock வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் நான். ஓ, இன்னைக்கு இனிமேல் தான் போய் தூங்கணும். ஆமா. நெக்ஸ்ட் எக்ஸாமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. அது ஈஸியா சென்டர் பண்ணுவேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. Thank you. 95 பிளஸ் வாங்குவீங்க கண்டிப்பா. Congratulations. Okay ma, bye. Yeah, so what's your name? கிரண். And you? நிதேஷ் ராஜ். Okay, so நீங்க மேக்ஸ் பண்ணிருப்பீங்க, ரைட்? So எப்படி இருந்துச்சு பேப்பர்? 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் டெஸ்ட் கொடுத்துட்டாங்களா? 5 மார்க்ஸ்ல நல்லா புக்ல இருந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. Yeah, and what's yours? இதேதாங்க 2 மார்க் 3 மார்க் டெஸ்ட் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் வந்து 5 மார்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணிடலாம். 1 மார்க் வந்து நம்மளா போட்டது தான், எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது? ஓகே, பட் ஆனால் இந்த வாட்டி மேக்ஸ் பேப்பர் ஈஸின்னு சொல்லியிருக்காங்களே. யார் சொன்னா? இல்லை, பசங்க எல்லாரும் இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லுவாங்களா? அப்படி சொன்னாங்க ஆக்சுவலி. அதனால அப்போ அவங்க நல்லா அட்டன் பண்ணிக்காங்க. இப்போ எனி ட்விஸ்டட் क्वेश्चंस மாதிரி தான் கேட்டாங்க. 2 மார்க்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸ்ல 2 கேட்டாங்க. எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர்ஸையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அதுலேருந்து ஏதாவது क्वेश्चंस வந்துச்சா? விவேக் சார் தான் நன்றி சொல்லணும். வந்துச்சு அந்த மாதிரியான क्वेश्चंस? ஓகே. ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலி? ஒரு 2-3 நாள் படிச்சா கூட ஒண்ணுமே மண்டையில ஏறாம அப்படியே போய் எழுதுனதுதான் இந்த பேப்பர். அவ்வளவுதான். கூட எடுத்துக்கலாம் மார்க். நம்ம கையில எதுவும் இல்லை, எல்லாமே வந்து கரெக்ட் பண்றவங்க கையில தான் இருக்கு. அவங்க கிரேஸ் மார்க் போட்டா நல்லது, அவ்வளவுதான். ஓகே ஃபைன் பாய். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பிளான்ஸ்? 8 days லீவ் இருக்குல்ல, அதனால 7 days வந்து சென்ட்ரல் மேட்ரிக் பண்ண சென்ட்ரல் மேட்ரிக்கா? எங்க அப்பா இதுக்கே என்ன சொல்ல போறாங்க? கட் ஆஃப் தான் ஒரு 170 கிட்ட வரும்னு சொன்னீங்கடா. 170 வரும். கம்ப்யூட்டர் சேராது. மெயின் கோர்ஸ் தான் சார். அப்போ ஓகே பாய்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. என் பேரு சுஜன் ப்ரோ. ஓகே, சோ மேக்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா ப்ரோ. சோ எப்படி இருந்துச்சு பேப்பர்? ஓகே, 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ்லாம் ஓகே. 3 மார்க் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு.
அண்ட் 5 மார்க் ஓகே, ஒரு ஈஸியாக ஒரு 4-5 அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க அவுட் ஆஃப் 7க்கு. மற்ற எல்லாம் ப்ரூவ் தட் சம்மா இருந்தனால தப்பிச்சோம், பிரச்சனை இல்லை. யா குட். ஓகே, அப்போ ஒரு 10ல ரேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ரேட் பண்ணுறேன்? 7 ப்ரோ. கொஸ்டின் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஈஸி தான், பட் நான் என் மேலே தப்பு இருக்கு. லைக் நான் ஒழுங்கா பார்த்துருப்பேன். நான் கடைசி 2 நைட் தான் படிச்சுட்டு போனேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் 1 டே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே. ஸோ நேற்று நைட் எப்போ தூங்குனப்போ? இல்லை, நான் இனிமே தான் போய் தூங்கணும். தூங்கல. காலைல நான் ORS குடிச்சது தான் போய் எக்ஸாம் பண்ண, தலை சுத்திருச்சு. பிரின்சிபல் தான் அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. தூங்கணும் போயிட்டு. ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதெல்லாம் சென்டம் ப்ரோ. பயங்கர கான்ஃபிடண்டா இருக்கு. ப்ரிப்பரேஷன் பிளான் ஏதாவது வச்சிருக்கியா? பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி ஏதாவது? ஆல்ரெடி நாங்க ஸ்கூல்லயே நல்ல மார்க்ஸ் தான் எடுத்து போனாங்களாம். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை. ஓகே, ஒரு 7 days லீவ் வேற இருக்கு. டோட்டலி 8 days. 8 days. அவ்வளவுதான். ஈஸியா ப்ரோ முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. சிஎஸ்க்குலாம் பிரச்சனை இல்லை. நாளைக்கு எக்ஸாம்னா காலைல சும்மா புக்கை போட்டனாலே எடுத்துடலாம். 70+, 80+ எடுத்துடலாம். ஓகே, ஆனா உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. குட். ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஷூர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய். எக்ஸாம் ஈஸியா தான் இருந்தது. ஆனா வந்து 46th கொஸ்டின் மட்டும் இன்சைட் கேட்டிருந்தாங்க. 2 இன்சைட். ஓகே ஓகே ஃபைன். அப்புறம் 3 மார்க் கம்பல்சரி கொஞ்சம் இன்சைட்டா கேட்டிருந்தாங்க. மத்தபடி பேப்பர் ஈஸி தான். எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க எக்ஸாம்ஸ்க்கு? நான் வந்து 11th மிட்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஆனா வந்து ஈஸியா தான். 12th மிட்ல இருந்து ஆரம்பிச்சு ஈஸியா தான். ஓகே, நேத்து எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? நேத்து தூங்கவே இல்லை, விடிய படிச்சிட்டு. ஓச்சோ, நைட் தூங்கலையா? இப்ப வீட்டுக்கு போய் தான் தூங்கணும். ஓகேமா. நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்? நெக்ஸ்ட் BM. ஓகே, கமிங் மண்டே BM. நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ பசங்க சொன்ன ரிவ்யூ எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ மேக்ஸ் அண்ட் காமர்ஸ் எக்ஸாம் பசங்க எப்படிலாம் எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்ததா, டஃபா இருந்ததா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ எந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எல்லாருமே உங்களோட போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அது யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸா இருக்கலாம், இல்லை வேற எந்த எக்ஸாம்ஸா கூட இருக்கலாம். நீட், JEE, நீங்க எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த எக்ஸாம்க்கான கோர்சஸ் நம்ம RGR அகாடமில போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தின மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். ஒரே ட்ரைனிங்ல 25க்கும் மேற்பட்ட மெடிக்கல், இன்ஜினியரிங், ரிசர்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ணணுமா? ஜாயின் RGR COMET 2026. SNU, NEET, JEE, QT, IET எக்ஸாம்ஸ், VIT கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், BITSAT, இந்த மாதிரியான மல்டிபிள் எக்ஸாம்ஸை ஆன்லைன்ல வீட்டில இருந்தே ஜம்முன்னு ஜாலியா அழகா படிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை ஆப்ல டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட்டும் எழுதி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. RGR COMET 2026. கால் 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட், JEE கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் JEEயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க RGRல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.